ஹாய், நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி காலையில் ரொம்பவே எப்போவுமே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஓகே, சூரியன் சீக்கிரமாக வந்துட்டார். வந்த உடனே அனல் பறக்குது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. இந்த டவுன் பக்கம்லாம் சூரியன் குழந்தைலாம் பிறந்திருந்தா அந்த சன்லைட் காட்டுறதுக்கு அந்த குட்டியுடைய மாடிப்படியிலையோ இல்லை ஜன்னல் வழியே வர அந்த சன்லைட்லையோ வச்சு காட்டுவாங்க. பட் கிராமப்புறத்தில் அதெல்லாம் ஒரு தனி பேர். ஏதோ சூரியனே நம்ம தான் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி. அப்படியே ஏதோ கதவை திறப்பாங்க, போய் குழந்தைக்கு நல்ல ஒரு ரேடியேஷனை கொடுத்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இல்லை கிராமத்து சைடு. என்னைக்கா இருந்தாலும் கிராமம் தான், டவுன் தான். ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டவுன் அடிச்சுக்க முடியாது. பட் ஏழ்மையான வாழ்க்கையும் நிம்மதியை தர கிராமத்து வாழ்க்கை என்றைக்குமே எதுக்குமே ஈடாகாது. சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஒரு பதிவு அப்படின்னா, நான் காலையில் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஸ்கூல் பசங்களாம் போனானுங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஸ்கூலே படிச்சிருக்கலாம், நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டீச்சர்லாம் பார்த்தா அப்படியே உச்சா போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்களேன், டீச்சர் அடித்தாலே டீச்சரை போட்டு தள்ளிடுறாங்க. அன்றைக்கெலாம் நம்ம டீச்சர்கிட்ட அடி வாங்கி தான் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கோம். அட்லீஸ்ட் அடி வாங்குறது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான். நம்மளை அடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு யார் யார் டீச்சர்கிட்ட அடி வாங்கலையோ, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி டீச்சர்கிட்ட அடி வாங்காதவங்க கண்டிப்பாக போலீஸ்கிட்ட அடி வாங்குவாங்க. ஏன்னா என்றைக்குமே நம்மளை விட முன்னாடி மேலே முன்னேறுறாங்களே அப்படின்னு நினச்சி பொறாமப்படாத ஒரே பர்சன் டீச்சர்ஸ், அம்மா மட்டும்தான். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கு நம்ம கைமாறா என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த டீச்சர் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும்? எனக்குலாம் மேக்ஸ் டீச்சர் தான், சாந்தி மிஸ். அவங்கள பார்த்தாலே இன்னும் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மிஸ் பார்த்தா இன்னும் பயப்படுவீங்க, எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.